நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்ட, ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமா இருந்ததில்லை. நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன் காலம் பருவ காலமா இருந்துச்சு, நீ வளர்ற, ஆனா உனக்கு டிரெஸ் இல்ல. என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, அதே எசேக்கியேல் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது. சவுண்ட் ரூம்ல இருக்கு வசனம் போடுறவங்க கரெக்டா வசனம் போடுங்க. ஆமென். 14, நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 15, நீயோ வென்றால் உன் அழகை நம்பி, ஐயோ இங்கெல்லாம் சுருக்கு விழுது அப்படி நம்ம பயப்படுறோம்னாலே நம்ம எதை நம்புறோம்? தண்ணி தட்டிட்டு அழகெல்லாம் அற்று போகும் உலக எழிலெல்லாம். நம்ம டிபில என்ன வச்சிருக்கிறோம்? நம்ம வயிற்றுல ஸ்கேன் போட்டோ வச்சிருக்கிறோமா? அதுல எங்க இருக்கோனே தெரியாது. ஐயோ, வெயில் பட்டு சூனேமியால் கர்த்தரே சொல்றார், இங்க பாருமா நீ பூரண ரூபவதி ஒண்ணில். ஆமேன். வெளியே வந்துட்டு கருப்பா இருக்கெல்லாம் பார்க்காதீங்க, வெயில் பட்டாகும் கருப்பா இருக்க. யாரு? மணவாட்டி, வேற யாரும் கிடையாது. மணவாட்டி சபைதான். நீயோ வென்றால் உன் அழகை நம்பி. நம்மில் ஏதாவது ஒண்ணு வெளிப்படும் போது அதை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வைங்களேன், நம்ம ட்ராக் மாறிடும். பாத்தீங்களா? நான் தான் அழகு, நான் தான், எனக்கு தான் பாட தெரியும், நான் தான், இப்படி வச்சாலே ட்ராக் மாறிடும். ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. தாவீது ஆலயத்துக்காக அவ்வளவு சேர்த்து வச்சிருப்பார். அப்படியெல்லாம் கொடுக்கும் போது சொல்றாரு, அப்பா உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்கிறோம். நான் இவ்வளவு கொடுத்து உங்ககிட்ட இருந்து வாங்கி இப்படி 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 வாங்கினேன்ப்பா, இப்படி கொடுத்தேன்ப்பா, அவ்வளவுதான். அப்படி ஒதுங்கிட்டாரு. மகிமை கர்த்தருக்கு. அதனாலதான் அதாவது அவருடைய எல்லாத்திலையும் தாவீதுக்கு பேரை கொண்டு வரார். தாவீதின் திறவுகோல், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் குமாரன். இந்த மேட்டிமை, இந்த பெருமை நம்மளை விட்டு அட்டு போயிட்டுன்னு வைங்களேன், ஆண்டவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், உன்னை பிடிக்காம ஆக்கிறாதேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. உன்னை பிடிக்காம ஆக்கிறாத அப்படின்னு சொல்லுவார். என் ஆண்டவர் பிசாச மட்டும்தான் பிசாசேன்னு சொல்ல விரும்புகிறார், பேதுருவை அல்ல. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பேதுருவை நீ உன்னை சொல்ல வைக்காத. உன்னை பார்த்து நான் சீமோனா வந்த உன்னை நான் பேதுருன்னு தான் சொன்னேன். இப்பொழுது நீ சீமோனா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் உன்னை நான் ராக்குங்கிற, உன்னை அந்த பாறைங்கிற, உன்னை நான் சீமோ பேதுருன்னு சொல்ற. அவர் தான் கேபாங்கிறார், பேதுங்கிறார். ஆனா அவன் கொஞ்ச நேரத்துல பிசாசுன்னு சொல்ல வச்சுட்டான். அப்படி வைக்கவே கூடாது. உயர்ந்தவராயிருந்து யோசேப்பை பாருங்க. யோசேப்பு குறித்து யாக்கோபு பிளஸ் பண்ணும் போது தெளிவா சொல்லி கொடுக்கிறார், அந்த மேட்டிமை வந்து விடக்கூடாது என்பதற்காக. ஆதியாக 49:22 முதல் பார்க்கும்போது யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதின் கொடிகள் சுவர் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அப்படி சொல்லிட்டு அப்படி போகாம அது எதனால நின்னதுன்னு சொல்லிட்டு யோசேப்பு காது கேட்க யாக்கோபு சொல்லுகிறார்,
அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின். இங்க பாருப்பா, அவர் கரம் இருந்ததுனால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆணித்தரமா சொல்லிட்டார். இது இப்போ யாருக்குள்ள நிறைந்திருக்கு தெரியுமா? யோசேப்புக்குள்ள. இப்பொழுது யாக்கோபு மரிக்கிறார். யாக்கோபு மரித்ததும் யோசேப்பின் சகோதரர்களுக்கெல்லாம் பயம் வருது. எதை நினைச்சு பயம் வரும்? என்ன இருந்தாலும் நேத்து யோசேப்பு யாக்கோபு இருக்கிறது வரைக்கும் யோசேப்பு ஒருவேளை பழி வாங்க நினைச்சாலும் யாரு வந்து தடுப்பா? அப்பா தடுப்பா. இப்போ எல்லா நிலையிலும் எல்லா அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு? யோசேப்ட. அப்படி இருக்கும்போது மெதுவா ஆட்களை விட்டு பேசுறாங்க. இப்படி அப்பா உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, அண்ணன்கள் எல்லாம் ஒழுங்கா அவங்க துரோகத்தை எல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லும்போது யோசேப்பு ரொம்ப அழுவார். இப்போ எல்லாரும் வராங்க, வந்து யோசேப்பு கிட்ட வந்து நிக்கிறாங்க, நாங்களும் அது அடிமை. அப்பொழுது யோசேப்பு சொல்லுவான், நான் தேவனா அப்படிங்க. என்ன நிறைவுங்க! அதெல்லாம் முடியாது. இப்ப நான் வச்சதுதான் இல்ல, நான் தேவனா. அதன் அர்த்தம் என்ன? நான் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே அவர் தான். ஹல்லேலூயா. நீங்க ஏன் என்கிட்ட அடிமையா வரீங்க? நான் தேவனா இல்ல, அவர். அவன் அப்படி நினைக்கவே இல்லை, நினைக்க விடல யாக்கோபு. யாக்கோபு அத காது கேட்க அவருக்கு வயசு காலத்துல சொல்றீங்க பாருப்பா, இதனால் அவன் இஸ்ரவேலின் மேய்ப்பனும். இன்னைக்கு மொத்த இஸ்ரவேலும் எகிப்துல யார நம்பி வந்திருக்கிறாங்கன்னா யோசேப்பை நம்பி வந்திருக்கிறாங்க. இதுல நீ பெருமை பாராட்ட கூடாது. அவருடைய புயங்கள், அவருடைய கரங்கள், வல்லவரின் கரங்களால். இதனால் யோசேப்பு தெளிவாயிட்டார், நான் ஒண்ணுமே கிடையாது, அவர் தான் தூக்கி வச்சார், அவர் தான் உயர்த்துறார். இதனால யோசேப்புக்கு தயை கிடைத்தது மாத்திரமல்ல, யோசேப்பு விரும்பினபடி யோசேப்பின் எலும்புகள் கானானுக்குள்ளே கொண்டு போகப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை இந்த தெளிவு இருக்கணும். சிலர் நம்ம கிட்ட வந்து அடிமணிந்து நிற்கும் போது நம்ம உடனே தேவனாயிடக்கூடாது. சிலர் நம்ம கிட்ட வந்து அப்படி பணிந்து நிற்கும் போது நம்ம உடனே தேவனாயிடக்கூடாது. பாத்தியா, கடைசியில் என்கிட்ட வந்தாங்க பாத்தியா, தேவனாயிடக்கூடாது. அதனாலதான் ஒரு சத்துரு விழும்போது நீ என்ன செய்யாத? சந்தோஷப்படாது. நீ சந்தோஷப்பட்டேன்னா உன்னை கஷ்டப்படுத்தினத மனசுல வச்சு அவர் சத்துருவுக்கு செய்யறாரு தெரியுமா? நீ சந்தோஷப்பட ஆரம்பிச்சதை அதை ஸ்டாப் பண்ணிடுவாராம். அதனாலதான் ஸ்டாப் பண்ண என்ன ஆகும்? அவன் திரும்ப எழுப்பி வந்து இப்படி நிறைய அடி வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவன் விழுந்த மாதிரி தான் இருந்து பிரதர். அவன் இதோட வரமாட்டான்னு நினைச்சோம். வரமாட்டான்னு நினைச்சு என்ன பண்ணீங்க? நைட்டு வீட்டுல பிரியாணி வச்சோம். வந்தானா சாப்பிட? எஸ். சத்துரு நீ அவன் விழுந்துட்டானா எப்பாடா தொல்லை, தயவு செய்தபடி நினைக்க அவர் ஸ்டாப் பண்ணிடுவாரு. நான் உனக்காக பழி வாங்கிட்டு இருந்தா, உனக்காக நான் யுத்தம் பண்ணிட்டு இருந்தா, நீ இங்க இருந்து கிருமி வேலையா காட்டிட்டு இருக்கிற, நீயே பண்ணு. ஹல்லேலூயா. சவுல் விழுந்த போது தாவீது அழுதான், புலம்பல் பாடினான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையிலே அந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலும் கொண்டாடி இருப்பாங்க. யாரா இருந்திருந்தாலும் இதே செய்தி மாத்தி வருதுன்னு வைங்களேன். சவுல் காதுகள்ல செய்தி வருது, தாவீது விழுந்தான் என்று. சவுல் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பார், அதை எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பார். ஆனால் சவுல் விழுந்துட்டான் அப்படிங்கிற செய்தி வந்ததும் தாவீது அழுறான், புலம்புறான், தாங்க முடியல அவனுக்கு. இவன் தான் எளியவன். சிறுமையும் எளிமையுமான என்பே நினைவாயிருப்ப
எளியவனுக்கு உதவி எளிதில் கிடைக்கும். எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த எசேக்கியா வியாதிப்பட்ட போது 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 24, 25 வசனங்களிலே அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தான். அப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், ஜெபம் பண்ணுகிறான். அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 25வது வசனம், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். இங்கே மனமேட்டிமை அவனை பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? நன்றி மறந்தான். நன்றி மறந்தாலே மனமேட்டிமை வந்துடும். அவன் எதெல்லாம் மறந்தான் தெரியுமா? மரண விளிம்பில் இருந்ததை மறந்தான். சுவர்புறமா திரும்பி அழுததை மறந்தான். இன்னைக்கு நம்ம வாகனத்தில் ஒரு சகோதரர், நம்ம சபையில் உள்ள சகோதரர் ஒரு நாள் சொன்னாரு, நான் சர்ச்சுக்கு வீட்டில இருந்து நடந்து வருவேன், நடந்து வரும்போதெல்லாம் நான் அழுதுட்டே வருவேன், எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லையே அப்படி சொல்லிட்டு அழுது அழுது வருவேன். ஆனா இப்போ என்ன, எனக்கு அதுக்கப்புறம் கர்த்தர் சைக்கிள் கொடுத்தார், எனக்கு பைக் கொடுத்தார், எனக்கு காரும் கொடுத்தார்னு சொல்லி அவர் கார் வாங்கிட்டு வரும்போது அவர் எதை நினைச்சார் தெரியுமா? அவர் வீட்டில இருந்து சர்ச்சு வர அப்படி அழுதுட்டே நடந்து வந்தார்ல, அதை நினைத்தார். அதை நினைச்சு சொல்லும் போது மீண்டும் அவருக்கு கண்ணில் கண்ணீர் வருது. இந்த சுவர்புறமா திரும்பி அழுததை எசேக்கியாவை நீ மறந்துட்டியே.